இதுதான் பீட்ரூட் அல்வாவோட ஃபுல் இன்க்ரீடியன்ட் ரெசிபி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ட்ராவல் வித் கீர்த்தி. பார்க்கறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் வீடியோக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்றது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் அம்மாவோட ஸ்வீட் ரெசிபி எங்கள் அம்மா செய்கிறத அப்படியே டிக்டோவாக நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். அந்த ஸ்வீட் என்னன்னா, இதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க. எஸ், பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் அல்வாவுக்கு பீட்ரூட் எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சாச்சு. சாரி, நான் ட்ரைபாட் இல்லாமல் நான் ஒரு பாக்ஸ் மேலே ஃபோனை வச்சு நான் யூஸ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ நம்ம போக போக ட்ரைபாட் வாங்கி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. எந்த பார்த்து நல்லா இருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைனா சுகா மிட்டாய் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் எங்கள் அம்மாவோட சேனல். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பீட்ரூட் அல்வா கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கீ, ஓகேவா, ஃப்ரெஷ் கீ டேபிள் ஸ்பூன், ஓகேவா, போட்டாச்சு. எல்லாமே ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள். அப்பப்போ நான் வந்து வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணாமல் நான் எடுக்க போகிறேன். அதனால் நான் அப்பப்போ காணாமல் போயிட்டாலும் நான் பின்னாடிலேருந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் காணாமல் தான் நான் போயிடுவேன். பின்னாடி ஏதோ வாய்ஸ் ஒரு கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க, சும்மா பார்த்துக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள். நான் லோ ஃப்ளேமில் தான் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையில். அதனால் எல்லாமே ஸ்லோவாகவே ஃபஸ்ட்டு லோவாக வச்சு பண்ணுவோம். அது நல்லா வரும் நம்பிக்கையோட. இப்போ வந்து அது மெல்ட்டான அந்த ஸ்பீடுலேயே கிரைண்ட் பீட்ரூட், ஓகேவா, பீட்ரூட்டை போடுங்க. எல்லாமே லோ ஃப்ளேமில் பீட்ரூட்டை போடுங்க. பீட்ரூட் போட்டுட்டு கரண்டி எடுத்துப்போம். கரண்டி எடுத்து லோ ஃப்ளேம்லே தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் பீட்ரூட் அல்வா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். நானே இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டுருக்கேன். யார் யாருக்கெல்லாம் பீட்ரூட் அல்வா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணேன். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு 5 to 6 இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். பீட்ரூட் இருக்குது, கீ இருக்குது, அப்புறம் மில்க், சுகர், அப்புறம் இந்த ஏலக்காய் பவுடர் இருக்குல்ல, அந்த ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் உங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் பாதாம் இல்லை கேஷ்யூ நட்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் வந்து உங்களுக்கு கற்றுத்தரவில்ல, நான் உங்களை மாதிரியே ஒரு எல்போர்டு தான். நான் பண்ணுறத சும்மா ஒரு டேக் போகலாமே அப்படின்னு சொல்லி நான் சும்மா யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஸ்வீட் செய்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஸ்வீட் செய்கிறதுல கீயாக பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகிடும். இவ்வளோ கீ போட்டு சாப்பிட்றோமே, குண்டாயிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு. எப்போயாவது சம்டைம்ஸ்னா ஒகேஷனலாக தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, செஞ்சு சாப்பிடலாம். இந்த விளையாட்டுக்கு நான் ஏன் இறங்கியிருக்கேன் அப்படின்னா, எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு இனிப்போடு அவங்க வரவேற்கலாம் அப்படின்னு நான் வந்து செய்கிறேன். அது இனிப்பாக இருக்குமா கசப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடுவில் கட் பண்ண போகிறதே இல்லை. நான் என்ன பேச போகிறேன்னு தெரியல. எவ்வளோ நேரம் வீடியோ போகும்னு கூட எனக்கு தெரியலையே. அதாவது இது வந்து பீட்ரூட் வந்து பச்சை ஸ்மெல்லு போகிறோம். ஆனால் எனக்கு வந்து பச்சை ஸ்மெல் வந்து எங்கே போகுதுன்னே தெரியல. எனக்கு கீ ஸ்மெல்லு தான் நல்லா வருது. பச்சை ஸ்மெல் எப்படி போகிறதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இது முழுக்க ஒரு குக்கிங் விளாக் கிடையாது. குக்கிங் கலந்த ஒரு ஃபன்னி விளாகாக தான் இருக்கும். யாராவது என்ன மாதிரி ஒரு டேட் லிட்டில் பிரின்சஸ் இருந்தா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியே இருக்கியே அப்படின்னு சொல்லி பேச தோணும். நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அம்மாவோட வீடியோ பார்த்து நான் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக போட்டு காமிக்கிறேன். நம்ம இதை ட்ராவல் வித் கீர்த்தியை வந்து ஃபாலோ பண்ணுவோங்க. ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து 3 கேரட்டுக்கு 3 பீட்ரூட்டுக்கு, சாரி ரொம்ப ரோல் ஆகுதுப்பா, இது 3 பீட்ரூட்டுக்கு வந்து 2 கப் மில்க் எடுத்துக்காங்க, ஓகேவா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கப் வந்து ஊற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆஃப் வேணால் ஊற்றலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இவ்வளோ தான் ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் உள்ளே அது பீட்ரூட் வந்து உள்ளே பாயில் ஆகிற மாதிரி மில்கோட வச்சுருவேன். எங்கள் அம்மாவோட வீடியோ பார்த்தா ஈஸியாக பண்ணுற மாதிரி இருந்தது. என்னோடய வாய்ஸ் கேட்குதா என்னன்னு கூட எனக்கு தெரியலையே. அதனால் எப்படி கேட்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது தான் பார்க்கணும் நம்ம வாய்ஸ் கேட்டிருக்கா இல்லையான்னு. இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும்.
அதே மாதிரியே டாட் லிட்டில் பிரின்சஸ்ஸு அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு என்ன குக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் லீவில் வந்து உங்கள் அம்மா எதனா வேலை வாங்கிப்பாங்க, வாங்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி என்ன வேலை வாங்கினாங்க, என்ன நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி நல்லா முடியுமா இல்லை நல்லாவே இருக்காதா அப்படின்னு கூட எனக்கு தெரியலையே, பார்க்கலாம். நான் வந்து கடைசியாக வந்து சுகா மிட்டாய் வந்து லிங்க் கொடுக்குறேன். அவங்க யார் யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஃபாலோ பண்ணி ஒரிஜினல் ரெசிபியை வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து குத்து மதிப்பாக தான் செய்கிறேன் உண்மையாக. சாரி மக்களே, நான் வந்து நடுவில் நம்மளே எப்பயாவது தான் பேசணும்ட்டு பேசி வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வீடியோலேயே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு நினைப்போம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது ஃபோன் சரி பண்ணிச்சு. எப்போவுமே நம்ம ஒரு டிவைஸ் வந்து இது ஒர்க் பண்ணி சூடாகும்னு பார்த்துருக்கேன். நம்ம குக் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா பீட்ரூட்டோட அனல் மேலே வருதுல்ல, அந்த மேலே அனல் வரதுல வந்து மேலே தான் ஃபோன் இருக்குது. 2 ஸ்டாண்ட் போட்டு வச்சுருப்போம், உங்களுக்கே தெரியும். அதில் வந்து ஹீட் பட்டுறவே உங்கள் ஃபோனை கூல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து நடுவில் கட்டாயிட்டு இருக்கு. நான் அது தெரியாமல் ஒரு பேக் மாதிரியே நின்று பேசிட்டு இருந்திருக்கேன். நான் எங்கே விட்டேன், இது சுகா மிட்டாயோட சேனலை வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஒரிஜினல் ரெசிபி வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் தான் போகும்னு நினைக்கிறேன். நம்மளோட பாலே இன்னும் இதுவாகலை. எங்கள் அம்மாவே இந்த வீடியோ பார்த்தா என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டில் வி ட்ரை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது மில்க் வந்து இப்போ வரைக்கும் அந்த இது ஊற்றிருந்தோம்ல, அந்த மில்க் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, பாயில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் வந்து ரொம்ப போட வேணாம், ஏன்னா அது ஒன்று வாயில் பட்டாலே ஃபுல்லாக நம்மளோட அந்த இதுவே போயிடும், மொத்தமாக சாப்பிடணும் அப்படின்ற இதுவே போயிடும். ஸோ நம்ம வந்து லைட்டாக தூவி விட்டுருக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. ஏலக்காய் பவுடர் போட்ட பின்னாடி நம்ம வந்து 2 கப்பு சுகர் எடுத்துக்கணும். 2 கப்பு சுகர். அதே மாதிரியே அப்பப்போ நான் வீடியோ பாஸ் பண்ணக்கூடாது, எதனா பேசிக்கினே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட ட்ரைபாடு இல்லைன்றவே இந்த பாக்ஸ் மேனை வச்சு நம்ம ஃபோனை வச்சு எடுக்கிற மாதிரி ஆகிடவே ஃபுல்லாக வந்து நமக்கு வீடியோ ஆன் பண்ணும் போதே காமிக்குது என்னென்னா உன்னோட டிவைஸை வந்து கூலாவேன்னு காமிச்சிச்சு. அதனால சரி நம்ம இன்க்ரீடியன்ட் காட்டும் போது மட்டும் பேசிப்போம், மிக்ஸ் பண்ணும்போது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ வந்து 2 கப்பு வந்து சுகர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 2 கப்பு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. சரி போடுங்க, மறுபடியும் போடுவோம். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து ஜீரா மாதிரி மெல்ட் ஆகிடுமா, அந்த மெல்ட் ஆகுறது இன்னும் கொஞ்சம் வந்து அது பாயில் ஆகிடும். அது வந்து பிரச்சனை கிடையாதுங்க. பாருங்கள், இப்போ வந்து அது தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. ஒரு ரெசிபி இதை பண்ணிட்டா, இந்த மாதிரி குக்கிங்கே செய்யாதவங்க ஒரு ரெசிபி பண்ணிட்டாங்கன்னா போதும், அவங்க வந்து நினச்சிப்பாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்கா அப்படின்னு. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அந்த லட்சணமே தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கதை நம்ம வாரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ யார் வாயிலையாவது நம்ம வைக்கும் போது தான் தெரியும். என்ன தோணு பேசி நிற்க மட்டும் நினைக்காதீங்க. இப்போ நான் என்டர்டைன் பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் பண்ணியிருக்கேன். என் வீடியோவை தட்டி விட்டு போவாமல் சும்மா பாருங்கள், இது ஏதோ சொல்லுதே அப்படின்ற மாதிரி பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மெல்ட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அது வந்து சிம்மிலேயே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். எங்கள் அம்மா வந்து கீ வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து இது கேஷ்யூ நட்ஸ் தாளிக்கிறதுக்கும் அப்புறம் லைட்டாக மேலே வந்து கீயை போடுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? பட் ஆனால் நான் வந்து 2 தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியல என்ன எவ்வளோ போடணும்னு. எனக்கு வந்து நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் கீயை வேஸ்ட் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டா என்ன பண்ணுறது? ஏற்கனவே இருக்குது, என்ன வாங்க போகிறேன்னு தெரியல ஏன்னா. ஸோ இது கொஞ்சம் இப்போ வந்து எடுத்து போட்டிருக்கேன்ல காமிச்சல, அதை வந்து மெல்ட்டான பிறகு இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் அந்த வறுக்கத்துக்கு வந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து கேஷ்யூ நட் தேட போய் பாதாம் கிடச்சிருக்கு. நமக்கு எது கிடச்சா என்ன, அதனால் 2 வாயில் போட்டு 5 எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை வந்து நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். கடைசியாக தான் நம்மளோட நிலவரம் வந்து என்னன்னு தெரியும். நிலவரம் வந்து கலவரத்தில் முடியாமல் இருந்தால் சரி. இப்போ ஏதோ ஒரு மாதிரி நல்லா வர மாதிரி எனக்கு தெரியுது காய்ஸ், தெரியுது. இது வேறு ஊருக்கு முன்னாடி மெல்ட் ஆயிடுச்சு. இல்லை நான் ஊருக்கு முன்னாடி அதை மெல்ட் ஆக வச்சுட்டேன் எங்களுக்கு கூட எனக்கு தெரியலையே. இப்போது லைட்டாக இந்த கீயை வந்து ஊற்றிப்போம். லைட்டாக கீயை ஊற்றிட்டு மீதி இவ்வளோ தான் இருக்குது. அதில் தான் நான் வந்து பாதாம் போட போகிறேன். பாதாம் போட்டுட்டு அதை காமிக்கிறேன். அது தீஞ்சு போகாமல் இருந்தால் சரி. நிறைய பேருக்கு நல்லா சமைக்கிறவங்களுக்குலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தா வந்து இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கு ஒரு இதுவே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க.
அப்படி பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். சமைக்கவே தெரியாதவங்க இது சமைச்சா எப்படி வரும்னு அதை பொறுத்து அவங்க யோசிக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட பாதாம் தலைவர் வந்து கொதித்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு மாதிரி நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கடாய் தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த பீட்ரூட் செய்கிற அன்னைக்கு தான் வந்து வாட்டர் 18 டே, ஓகேவா? அதில் தான் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பாதாம் போடுறதா இருக்கும். அதாவது பீட்ரூட் அல்வா போகிற மாதிரி இருக்கும். சாரி, ரொம்ப ரோல் ஆகுது. பீட்ரூட் அல்வா போகிற மாதிரி இருக்கும். நான் செய்கிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட் ஆகிடும் போல. பட் ஓகே, இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஐயோ, இது வேற கைப்பட்டு பட்டு வேற ஃபோன் வேற ஆடின்னு இருக்கு. நல்லா ஆட்டமா. எங்கள் அம்மாவே பார்த்தா கூட ரொம்ப அதிசயப்படுவாங்க. எனக்கு தெரியல, அந்த வீடியோவில் லூஸ் மாதிரி பேசின்னு இருக்கோம். எங்கள் அம்மா இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு பார்வையை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு ஃபார்முக்கு வந்துட்டு இருக்கு நம்ம அல்வா. ஏதோ ஒரு ஃபார்முக்கு நல்லா தான் வந்திருக்கு போல. பட் இட்ஸ் குட். எங்கள் அம்மாவை டேஸ்ட் பண்ண வைக்காம நான் இங்கே போய மாட்டேன். அதே மாதிரி நான் இதில் நல்லா வர மாதிரி தெரியுது. ஸோ நம்ம வந்து இது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் பாருங்கள் ப்ளீஸ், ஓகேவா? வீடியோ போட்டாலும் பார்க்கணும். நல்லா கிளறி ஏதோ ஒரு அல்வா மாதிரி கொண்டு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நான் நினச்சின்னு இருக்கேன் அந்த மாதிரி தான் இது அல்வான்னு நான் நினச்சின்னு இருக்கேன். வறுக்கப்பட்ட பாதாமை போட வேண்டும். இது ஒரு கொதி நல்லா வந்தோன்னே மறுபடியும் இது ஒரு ஃபார்முக்கு வரணும். ஃபார்முக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஸ்வீட் வந்து நான் ஒரு 3 years பேக் பண்ணியிருந்தேன். பாதுஷா பண்ணியிருந்தேன். அப்புறம் மெட்ராஸ் சமையலில் வந்து சுருள் பொரின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. சப்பாத்தியை உருட்டி போட்டா மாதிரி தான் இருந்தது. சொல்லி பண்ணியிருந்தேன். சுருள் பொரி நல்லா வந்துருச்சு. பாதுஷா ஓகே நல்லா வந்துருச்சு கூட சொல்லலாம். இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறேன், என் மூஞ்சிலே ஏதாவது இட்லி தூக்கி அடிச்சா கல் மாதிரி இருந்தால் தூக்கி அடிச்சா என் மூஞ்சி மேலே வழுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சு கல் மாதிரி. இப்போ வரைக்கும் நான் எதனா பண்ணேன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்வீட் பண்ண போகிறேன், ஏன்னா நான் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம நல்லா பண்ண வந்து சொல்ல மாட்டாங்க கைஸ். நம்ம நல்லா பண்ணாத என்னது பன்னீர் ஜாமுன் வந்து சொல்லி காட்டுறாங்க. சரி, நம்ம அல்வா பண்ணி கலக்குவோம், நம்ம வரலாறு மாற்றுவோம் அப்படின்றதுக்காக ஒரே காரணம். அதே மாதிரி அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த பீட்ரூட் அல்வா செய்கிறேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா இதில் பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து டெய்லியும் 2 day லஞ்ச் வந்து போடுவாங்க. வாட்டி என்ன டே அதெல்லாம் போடுவாங்க. எங்கள் அம்மா போட்டிருக்க 4 ரெசிபி வீடியோவாக இருந்தாலும் அதில் இது மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது. தனியாகவும் சமைக்க முடிகிற மாதிரி இருந்தது. சரி, இதுலேயே நம்ம களத்தில் இறங்கி நம்ம வீரத்தை காட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இன்னும் ரொம்ப நேரமாக இந்த வீடியோ போகிற மாதிரி தெரியுது. எல்லாரும் கொஞ்சம் ஓட்டியாவது பாருங்கள். இல்லை உங்களுக்கு பேசுறது பிடிச்சிருந்தா ஓகே, நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப நேரமாக ஏதோ vlog எடுக்க போகிற மாதிரியே போயிட்டு இருக்கு. என்னால் இப்போ நான் வந்து லூஸ் மாதிரி நான் பேசி வேறு தொலைச்சிருக்கேன். என்னால் இப்போ வந்து வாய்ஸ் ஓவரை வந்து கட்டும் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போ நான் நேச்சுரலாக பேசுகிற மாதிரி கண்டிப்பாக நான் வந்து இப்போ சரி நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினச்சோன்னா நான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா இது இன்க்ரீடியண்ட்டை மட்டும்தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஐ திங்க் இது வந்து ஓகே அண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதை நம்ம எடுத்து நான் வந்து என்ன பண்ணி வச்சுட்டேன், ஸ்வீட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். காய்ஸ் பாருங்கள், நம்ம பேசிக்கினே இருந்தாலும் இங்கே பாருங்கள் அல்வான்ற கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வெற்றி பெற்றுட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் பார்த்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஐயோ ஆய் வர கொதிக்குமே. இப்போ போட்டால் லைட்டாக ஆக்சுவலி செம்ம பர்ஃபெக்டாக இருக்கு ஸ்வீட் வந்து. ஓகே, செம்ம வாயில் போட கொதிக்குது. ஆனால் பட் ஸ்டில் வி ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அவர் பீட்ரூட் அல்வா. வி ஆர் டட். இங்கே பாருங்க, இதுலேயே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ அழகாக ஒட்டிட்டு இருக்கு. இது வந்து அல்வா மாதிரி வந்துச்சு. திருநெல்வேலி அல்வா ரேஞ்சுக்கு இல்லைனாலும் நம்ம ரேஞ்சுக்கு இது வந்து ஓவராக இருந்தாலும் நல்லா தான் வந்திருக்கு. ஓகே, இது வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ காய்ஸ், இது வந்து இதோட வீடியோ வந்து முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் பண்ணுங்கள். பாய்.